அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோனில் நான் வீடியோ போடுறது மகிழ்ச்சியாக இருக்குது. 1000 வீடியோ நெருங்க போகிறேன். இப்போ கல்வியை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். கல்வி கரெக்டான டைரக்ஷனில் போகணும். தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இந்த 3மே மாணவர்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும். இதில் நான் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். புதிய கல்விக் கொள்கையின்படி 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சியை ரத்து பண்ணியிருக்காங்க. அது கட்டாய தேர்ச்சி அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அது தப்பு. மாணவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது 8ஆம் வரைக்கும் அவங்க பாஸ் பண்ணுறதுனால தான். இதே நேரத்தில் தமிழக அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்க கல்விக் கொள்கையை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியை வியாபாரமாக்குனாங்க சில பேர். மத்திய அரசும் இப்போ கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணி இது கல்விக்கு ஒரு பின்னடைவு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்து சொல்லலை. கல்வி எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். The people should go up to the middle because of our education. Education மக்களை முன்னேற்றக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால எஜுகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது. புதிய கல்விக் கொள்கையில் தயவு செஞ்சு திருத்தம் கொண்டு வாங்க. தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பழைய கல்விக் கொள்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக.